அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இனிமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்க போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணல பேசியிருக்காரு. இது குறித்து இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஆரம்ப காலத்திலிருந்தே சீமானை குறித்து கடுமையாக விமர்சித்த நிறைய பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு சாதகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால கண்கூடவே பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமான் அவர்கள் 14 ஆண்டு காலங்களாக பின்பற்றி வர அரசியல் கொள்கைகள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீமானுடைய முதல் முழக்கமாக என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிற கட்சியோட கூட்டணி கிடையாது அப்படின்னும், வெற்றியோ தோல்வியோ அதை நாங்கள் தனித்து நின்று தான் சந்திப்போம் அப்படின்றதா இருந்துட்டு இருக்கு. 14 ஆண்டு காலங்களாக இந்த ஒரு விஷயத்தை அதிகமாக சீமான் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுனால தான் தற்போது சீமானை கடுமையாக விமர்சித்த நிறைய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் சீமானுக்கு சாதகமாக பேசும் ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இப்படி இருக்க கடந்த காலங்களில் சீமான கொச்சையாகவும் கடுமையாகவும் விமர்சித்த ஒரு நபராக தான் பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்க்கப்படுறாரு. சீமான் என்னங்க அரசியல் கட்சி நடத்துறாரு அப்படின்னும், மேடையில பிற அரசியல் தலைவர்களை ரொம்ப கொச்சையாக பேசக்கூடிய அவர்களாம் என்ன மரியாதை தரணும் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனத்தை முன் வச்சது மட்டும் இல்லாம இந்த கட்சி ரொம்ப நாள் நிலைக்காது, இன்னும் கொஞ்ச நாள்ல கட்சியின் தலைவரான சீமானே கலைச்சிட்டு போயிடுவாரு, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு நிறைய சவாலை கூட பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க 21 தேர்தலுக்கு பிறகு திமுக கட்சியுடைய ஒரு அரசியலை பார்த்தோம். இதற்கு பிறகு இவங்க தமிழ்நாட்டுக்கு லாக்கியே இல்லாத ஒரு அரசியல் கட்சி அப்படின்றத உணர்ந்தனால தான் சீமான் பக்கம் எல்லா அரசியல் விமர்சகர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பத்திரிகையாளர் மணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போதும் இல்லாத அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு அதிக அளவில் ஆளுமை செய்யறதுக்கு முதல் முக்கிய காரணமே திமுக பண்ணக்கூடிய கேவலமான ஒரு அரசியல் தான் அப்படின்னும், பாஜகவுடைய பி டீமாக சீமானவர்கள் இருப்பாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை வச்சுதான் திமுக கட்சி ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே பாஜக கட்சியுடைய பி டீமாக திமுக கட்சி தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக கட்சி மேலேயும் ஏகப்பட்ட விமர்சனத்தை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு சீமானவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாற போறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னும், ஏன்னா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலிலேயே கிட்டத்தட்ட 8 லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு ஏற்கனவே சொல்லி இருந்துச்சு அப்படின்னும், இந்த கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் விமர்சகர்களுமே சேர்ந்து இணைத்த ஒரே விஷயமாக பார்க்கப்படுது. இதனால இவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து கணிப்பு தகவல்களை வெளியிட்ட பிறகு எல்லாமே ஒரே விஷயமாக இருக்க காரணத்தினாலதான் இந்த விஷயம் முழுக்க உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு அனைவருமே சந்தோஷமா போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. 30 லட்சம் வாக்கு அப்படின்றது 80 லட்சம் வாக்காக இந்த மக்களவை தேர்தல் மாறும் அப்படின்னும், 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக அமர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.